கோயின்ஸ் வெல்கம் டு ராஜி வைப்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றும் நேரம், பிரம்ம முகூர்த்த விளக்கில் என்ன பலன்கள் இருக்குது, இந்த விளக்கு ஏற்றுவதனால நம்மளுக்கு ஏகப்பட்ட மாற்றங்களும், நம்ம வீட்டுக்கு செல்வம் செழிப்பும் அதிகரிக்கும். ஸோ அதனாலேயே நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றும் போது நம்ம மனசு நிறைவாகவும் நம்ம வீடும் நிறைவாக மாறும். ஸோ அதனால தான் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றோம். பொதுவாக எல்லாருமே வீட்டில் விளக்கேற்றுவோம். ஆனால் இந்த டைம் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம விளக்கேற்றும் போது தேவதைகளும் 30 தேவர்களும் உலா வரும்போது நம்ம விளக்கேற்றினா நம்ம வீட்டுக்கு ஏகப்பட்ட பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நேரம்னு சொல்லலாம். ஸோ இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றும் போது எத்தனை விளக்கு ஏற்றணும், என்ன எண்ணெய் ஊற்றி நம்ம விளக்கேற்றணும், இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குறதுக்காக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு அப்படின்னாலே 3 மணிலிருந்து உசத்காலம் சொல்லக்கூடிய காலத்திலிருந்து தொடங்கி சூரியன் உதயமாவதற்கு முன்பு வரைக்கும் நீடித்திருக்கும். அதாவது எந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா 3:30லேருந்து 5:30 வரைக்கும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அமைந்திருக்கு. தெளிவாக மனசில் பதிய வச்சுக்கோங்க. 5:30 வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது. உங்களால் 3 மணிக்கு எந்திரிக்க முடியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு 5 மணிக்காவது எந்திரிச்சு இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுங்க. நம்ம வீட்டுக்கு அவ்வளவு நல்லது. பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றும் போது எல்லாரும் தூங்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். ஸோ பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றும் போது சாமியாரின் முன் மட்டும் யாரும் படுத்துக்காமல் நம்ம பார்த்துக்கணும். இதுவே பூஜாரை தனியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இதுவே ஹாலில் தான் எங்களுக்கு பூஜாரை இருக்குது, அங்கே தான் நாங்களாம் படுத்துப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்க சாமிக்கிட்ட மட்டும் வழி விட்டு ஓரமாக படுக்க சொல்லிடுங்க நைட்டு. ஏன்னா நம்ம 3:30 மணிக்கு எந்திரிச்சு எல்லாரையும் எழுப்பிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் நைட்டே நீங்கள் வழி விட்டு படுக்க சொல்லிடுங்க. ஸோ நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றும் போது தேவதைகளும் 30 தேவர்களும் உள்ளே வருவதற்கான வழி தான் அது. ஸோ யாரும் எந்த கவலையும் இல்லாமல் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுங்க. நம்ம குடும்பத்துக்கு அவ்வளவு நல்லது. ஸோ இப்போ எத்தனை விளக்கு ஏற்றலாம் அப்படின்றத பார்த்துடலாமா? பொதுவாக வீட்டில் 2 விளக்கு ஏற்றுவது ரொம்ப விசேஷம். அதுவும் 3, 5 விளக்கு ஏற்றினால் மிக மிக விசேஷம். 5 விளக்கு ஏற்றி பஞ்சபூத சக்தியாக நம்ம ஏற்றலாம். ஸோ ரொம்ப சக்தி வாய்ந்த பஞ்சபூத விளக்கு 5 விளக்கு. நீங்கள் வாசல்லையே 5 விளக்கு ஏற்றலாமா அப்படின்லாம் இல்லை. நீங்கள் வாசலில் 3 விளக்கு, சாமி அறையில் ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு இல்லை ஒரு அகல் விளக்கு, இந்த மாதிரி நீங்கள் ஏற்றிக்கலாம். 5 விளக்கா நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம். அப்படி இல்லை நான் 7 விளக்கு ஏற்றுறேன், 11 விளக்கு ஏற்றுறேன் அப்படின்னாலும் உங்கள் விருப்பம். மறுபடியும் சொல்கிறேன், ஒவ்வொரு வேலை நேரமும் காலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் வரக்கூடிய தேவதைகளையும் 30 தேவர்களையும் வரவேற்கத்தான் இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு. அந்த டைமில் அவங்கள வரவழைச்சி அவங்கள மகிழ்ச்சியாக்கி நம்மளும் மகிழ்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு விஷயம். ஸோ அதனால தான் நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுறோம். ஏன்னா தேவதைகள் அப்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. நம்ம கேட்குறத தரக்கூடிய ஒரு சிறப்பான நேரம்னே சொல்லலாம். ஸோ அதனால தான் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுங்கன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம வீட்டுக்கு செல்வமும் செழிப்பும் நிறைந்து இருக்கும். நம்ம வீடு ஒரு கோவில் மாதிரி மாறக்கூடிய ஒரு தெய்வீக சக்தியை அடைவதற்கான நேரமும் நம்ம சொல்லலாம். பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றும் போது குளிக்கணுமா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக குளிச்சுட்டு தான் நம்ம விளக்கு ஏற்றணும். ஏன்னா தேவதைகளும் தேவர்களையும் நம்ம அழைக்கிறோம். நம்ம சுத்தமாக இருந்து நம்ம அவங்கள வழிபடணும். ஸோ இதுவே நான்வெஜ் எதுவும் சாப்பிடல, எங்கள் வீடு நீட்டாக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உடம்புக்கு மட்டும் நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் விளக்கேற்றலாம். இதுவே வயசானவங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையில்லை, அவங்க கை கால் மூஞ்சி மட்டும் கழுவிட்டு நம்ம அவங்க விளக்கேற்றலாம். இல்லை நான் மாசமாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கை கால் மூஞ்சி கழுவிட்டு சுத்தமாக இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக விளக்கேற்றலாம் பிரம்ம முகூர்த்தத்தில். ஸோ இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்பவே ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு சூப்பரான நேரம்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் தான். இப்போது எந்த எண்ணெயில் விளக்கேற்றுவதுன்னு பார்க்கலாமா? நல்ல எண்ணெயில் நம்ம விளக்கேற்றினால் நம்ம கடன்கள் தீரும்.
நெய்யில் தீபம் ஏற்றினால் நம்மளுக்கு சுப நிகழ்ச்சிகள், நம்ம வீட்டில் செல்வம் செழிப்பும் செழிந்து வரும். ஸோ அதனால் நம்ம பசு நெய்யில் விளக்கேற்றுவது மிக சிறப்பு. என்னால் நெய்யில் தீபம் ஏற்ற முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லெண்ணெயில் தாராளமாக தீபம் ஏற்றலாம். பஞ்சுத்திரி போட்டு விளக்கேற்றுங்க. ஸோ அகல் விளக்கில் தான் நீங்கள் மெயினாக வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றணும். ஸோ அதுதான் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இன்றைக்கி எனக்கு பிரம்ம முகூர்த்த விளக்கு எத்தனாவது நாள் பார்த்தீங்கன்னா 45வது நாள். ஸோ ரொம்பவே சிறப்பாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து எனக்கு காலையில் எந்திரிச்சதுமே வந்து எல்லா சாமிக்குமே வந்து அபிஷேகம் பண்ணணும்னு தோணுச்சு. எனக்கு ஏன் திடீர்னு அப்படி தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. காலையில் எந்திரிச்சதுமே என்னோடய குலதெய்வம் பெரியபாளையத்தம்மன் ஃபோட்டோ தான் இன்றைக்கி கரெக்டாக டைரெக்டாக நான் பார்த்தேன். ஸோ அவங்கள பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஸோ உடனே வந்து எனக்கு எல்லாருக்குமே வந்து அபிஷேகம் பண்ணணும், அவங்களெல்லாம் வந்து இன்றைக்கி புதுசாக அலங்காரம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அபிஷேகம் பண்ணும்போது எல்லாரையும் இன்றைக்கி ஒன்றா உட்கார வச்சு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. நான் யார் யாருக்கு இன்றைக்கி அபிஷேகம் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விநாயகர். விநாயகர் எப்பயுமே வந்து அபிஷேகம் பண்ணும்போது அவரை ஃபஸ்ட்டு உட்கார வச்சுருவேன். ஸோ அதுக்கப்புறம் துர்க்கை அம்மன், சிம்ம வாகினின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, துர்க்கை அம்மன் இருக்காங்க. ஸோ அடுத்து வந்து காஞ்சி காமாட்சி அம்மன் இருக்காங்க. அடுத்து வாராகி அம்மன் இருக்காங்க. அப்புறம் முருகர். இவங்க 6 பேருக்கும் தான் நான் இன்றைக்கி அபிஷேகம் பண்ணேன். ஸோ இன்றைக்கி ஒரு பிளஸ்ஸிங்கான டேன்னு சொல்லலாம். ஏன்னா 6 பேருமே ஒன்றா இன்றைக்கி எனக்கு அருள் கொடுத்த நாளுன்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. இவங்க எல்லாரையும் நான் அலங்காரம் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ மனநிறைவாக இருந்துச்சு. இப்போ நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுறேன். ஸோ எனக்கு வந்து நிறையா மிராக்கிளும் நடந்திருக்கு. ஏன்னா நான் நினைக்காத விஷயம், என்னை விட்டு போன விஷயம் திடீர்னு வந்து எனக்கு அமைஞ்சது. ஸோ அதில் வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஓ, பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றணும், நம்மளை கெட்டது நினச்சவங்களுக்கும் தண்டனை கிடைக்குது, நம்ம மேலே தப்பு இல்லை அப்படின்றதும் நிறையா பேருக்கு புரியுது. அதே மாதிரி வந்து நம்ம நினச்சது ஒன்று ஒன்றா நடக்குது. ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சதும் இப்போது எல்லாம் தூங்கி எந்திரிச்சு வெளியே வராங்க பாருங்க, அப்படியே ஒரு தெய்வீக மனம். அந்த ஊதுவத்தி ஸ்மெல்லே வந்து எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்குது. ஓ, செம்மையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. ஒரு வேலைக்கு போகும்போதும் ஒரு மனநிறைவோடு கிளம்புறாங்க. என் பசங்க ஸ்கூலுக்கு போகும்போதும் சாமியை பார்த்து கும்பிட்டுட்டு அந்த ஒரு ஸ்மெல்லு, ஒரு சாமி நிஜமாவே வீட்டில் இருக்குது அப்படின்ற ஒரு வைப்லேயே வந்து என் பசங்கள்லாம் ரொம்ப சந்தோஷத்தோடு சாமி கும்பிட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு பிரம்ம முகூர்த்த விளக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது என்னால் முடியுமான்னு நினச்ச விஷயம் இன்றைக்கி 45வது நாள் வரைக்கும் வந்திருக்கேன். ஸோ எனக்கே வந்து ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து நான் இந்த மாதிரிலாம் வந்து கும்பிட மாட்டேன். 7 மணிக்கு எந்திரிக்கிற ஆள், 10 மணிக்கு தான் பூஜையே பண்ணுவேன். ஆனால் இப்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா நானாக பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் கஷ்டமாக இருக்குங்க. 3வது நாள் நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமுக்கு எந்திரிச்சிருவோம். காலையில் நம்ம இந்த மாதிரி பூஜை பண்ணி சாமிக்கிட்ட உட்காந்து நம்ம மனசில் இருக்கிறத சொல்லும்போது அது நிஜமாகவே அன்னைக்கே நடக்கிற மாதிரியே நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம எல்லாருக்கிட்டையுமே உண்மையாக நம்ம வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா அமைதியாக இருக்கும் சுற்றியும். நம்ம சாமிக்கிட்ட நம்ம பேசுகிறோம், பக்கத்தில் வந்து ஒரு சவுண்டெல்லாம் கொடுக்கும். இந்த கொலுசு சவுண்டு மாதிரி லைட்டாக வரும், அந்த பல்லி கத்துற சவுண்டு, இதெல்லாம் வந்து நிஜமாவே வந்து சாமி நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரியே நம்மளுக்கு ஒரு நல்ல வைப் கொடுக்கும். ஸோ இன்றைக்கி நான் அபிஷேகம் பண்ணி பூஜையெல்லாம் முடித்து சாமிக்கிட்ட உட்காந்து நான் எல்லாம் பேசி முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக இந்த நாளை நான் வந்து தொடங்கியிருக்கேன். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பூஜை அறையை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு தெய்வீகமாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து அந்த பூஜை ரூம்லேருந்து வெளியே போகவே முடியாது. ஏன்னா வந்து என் என் கூட அவங்க இருந்துகிட்டே இருக்கணும், நான் அவங்க கூட இருந்துகிட்டே இருக்கணும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து பூ வச்சு அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பேன்.
ஸோ வந்து எனக்கு எப்போ போதும்ன்னு தோணுதோ அப்போ தான் நான் வெளியவே போவேன். சாமியே வந்து டென்ஷன் ஆன அளவுக்கு நான் வந்து அவங்கள ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில விளக்கேற்றுங்க. நம்ம குடும்பத்துக்கு அவ்வளோ நல்லது. அவ்வளோ பலன்களை கொடுக்கக்கூடிய நேரம்னு பார்த்தீங்கன்னா 3:30லேருந்து 5:30 வரைக்கும். நீங்க வந்து 5 மணிக்கு கூட எந்திரிச்சு விளக்கேத்துங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு என்னோட பதிவெல்லாம் இன்னும் நிறையா பார்க்கணுன்னா, என்னோட ராஜி வைப்ஸில் போய் பாருங்கள். நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். 45வது நாள் இன்னைக்கு. ஸோ இன்னும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்னும் ஒரு சூப்பரான வீடியோலாம் உங்களுக்காக நான் கொண்டு வரேன். மெயினாக பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுங்க. உங்களுக்கு எல்லா நலனும் கிடைக்கும். நீங்களும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க என்னோடய வாழ்த்துக்கள்.